பிரியமானவர்களே, இன்றைக்கி வேதத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல் நீங்கள் ஏசாயாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது லூசிபராகிய சாத்தானை குறித்தும் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி என்று அவனை குறித்து குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு சிலருக்கு குழப்பம், சாத்தானுக்கும் விடிவெள்ளி நட்சத்திரம்னு வருது, இயேசு கிறிஸ்துக்கும் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று வருகிறதே, இது என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குழம்புவீங்க. ஒன்றுமில்லை, அதற்கான விடையைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டது ஒரு உருவகமான ஒரு சொல். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏன் அவர் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? மனிதர்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறவர். எப்படி இரவு முடிஞ்ச உடனே அதிகாலையில் அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் காண்பிக்கப்படுதோ, அதுபோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இருளில் இருக்கிற மக்கள் அவரை விசுவாசிக்கும் போது வெளிச்சத்துக்குள்ளே வர்றாங்க. ஆகையால் அவர் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்று. ஆக இயேசு கிறிஸ்து மனிதர்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார், மனிதருடைய வாழ்க்கையை பிரகாசமாக்குகிறார், பரிசுத்தமாக்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக அவர் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உருவகமாக, உண்மையின் அடிப்படையில். அதே சமயத்தில் லூசிபரை குறித்தும் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று நம்ம பார்க்கிறோம். அது எங்கே வாசிக்கிறோம்? 14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. இதே லூசிபரை குறித்து நீங்கள் எசேக்கியேல் புத்தகம் 28ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். ஆனால் நல்லா கவனிங்க, ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் லூசிபராகிய சாத்தானை குறித்து அங்கே சொல்லப்பட்டாலும் நேரடியாக அந்த வார்த்தை யாரை குறித்து சொல்லப்படுதுன்னா பாபிலோனை குறித்து சொல்லப்படுகிறது. ஸோ பாபிலோனுக்கு பின்பாக இருந்து செயல்படுகிற சாத்தானை குறித்து சொல்லப்படுகிறது. ஆக இது பாபிலோன் அரசனையும் குறிக்கும், அதே சமயத்தில் லூசிபராகிய சாத்தானையும் குறிக்கும். இப்படி ரெண்டையும் குறிக்கிற ஒரு சொல்லாக இங்கே ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதே போல் நீங்கள் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் அங்கேயும் லூசிபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக அது லூசிபரை மட்டும் இல்லை, தீரு என்கிற அந்த சாம்ராஜ்யத்தை அரசனை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கும். ஆக அந்த அரசர்களுக்கு பின்பாக சாத்தான் செயல்படுகிறான். அந்த அரசர்கள் பெருமை மிகுந்தவர்களாக இருந்தாங்க, பகட்டு நிறைந்தவர்களாக இருந்தாங்க, மக்களை துன்பப்படுத்துகிறவர்களாக இருந்தாங்க. அவர்களுடைய செல்வ செருக்கின் மித்தமாக கடவுளுக்கு மேலாக நாங்கள் உயர்வோம், நாங்கள் தான் ஆராதிக்கப்படத்தக்கவர்களாக அப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்போம் அப்படின்னு சாத்தானுடைய அந்த எண்ணம் இந்த தீரு ராஜாவுக்குள்ளேயும் பாபிலோன் ராஜாவுக்குள்ளேயும் இருந்தது. அதைத்தான் இந்த வேதவசனம் அந்த தீரு ராஜாவையும் பாபிலோன் ராஜாவையும் சொல்வது போல சாத்தானையும் இங்கே சுட்டி காட்டுகிறது. நீங்கள் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் அங்கே தீரு ராஜாவை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி அப்படின்னு தீருவின் அதிபதியை நோக்கி தான் பேசுகிறாரு. ஆனால் பேசிட்டு வரும்போது 13ஆம் வசனத்தை கவனிங்க, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். தீரு ராஜா ஒன்றும் ஏதேன் தோட்டத்தில் இல்லை. ஆனால் தீரு ராஜாவை பார்த்து தான் ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலியமாக பேசினாலும் அங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பதுமராகம், படிக பச்சை, மாணிக்கம் இதெல்லாம் இருக்குது. ரெண்டாவது, நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். கேரூப் என்றால் என்ன? காப்பாற்றுவதற்காகவே பிரத்யேகமாக வைக்கப்பட்ட ஒரு வகையான தேவ தூதர்கள், இவர்கள் தான் கேரூப். அப்போ ஏன் பிசாசாகிய சாத்தானை விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்குது? ஏன் அப்படின்னா, அவன் ஏற்கனவே பரலோகத்தில் அவன் இருந்தப்ப தேவனை துதிக்கும்படி அவன் இருந்தான். அதே சமயத்தில் அவன் காப்பாற்றுவதற்காக வைக்கப்பட்ட கேருப்பாக இருந்தான். எதை காப்பாற்றுவதற்காக? மனிதர்களை காப்பாற்றுவதற்காக இல்லை. நீங்கள் நல்லா அந்த கேருப்பை குறித்து நீங்கள் வேதாகமத்தில் வாசிச்சிங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்கிறாங்க. பாவம் செஞ்சப்ப ஆண்டவர் என்ன செய்வார்னா, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்ருவாங்க.
அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசித்து இவர்கள் நம்மை போல் ஆகாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா சுடரொளி பட்டயம் நிறைந்த கேருப்பை அங்கே பாதுகாப்பாக வைக்கிறார். அப்போ பாதுகாப்பு பிரிவை சார்ந்த கேரூப் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே 2 கேரூப்பை வை அப்படிங்கிறார். அதாவது தேவனுடைய மகிமையை பாதுகாக்கும்படியாக அந்த கேரூப்பை ஆண்டவர் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே வைக்க சொல்கிறார். ஆக இந்த கேரூப் என்கிற ஒரு சொல் பாதுகாப்பின் படையை குறிக்கிற, பாதுகாப்பின் படை தூதர்களை குறிக்கிற ஒரு சொல்லாக இருக்கிறது. அப்போ இந்த லூசிபரும் ஆதியிலே, அதாவது மனிதன் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக அவன் தேவனால் படைக்கப்பட்டு தேவனை துதிக்கிற மனுஷனாக, தேவனை கனப்படுத்துகிற மனுஷனாக, தேவனின் மகிமையை பாதுகாக்கிற மனுஷனாக அவன் இருந்தான். எப்போ அவனுக்குள்ள அவனுடைய அந்த சுயம், ஆண்டவர் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மனுக்குலத்துக்கும் அதான் ஒரு பெரிய பஞ்சாயத்து. மனிதனை எல்லா விதத்திலும் நன்மையானவனாக கடவுள் படைத்தாலும் அவனுக்குன்னு ஒரு சுய வில் பவரை கொடுத்துருக்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா அவனாக சொந்தமாக முடிவெடுத்து செய்யணும். அவன் அடிமை கிடையாது. ஒரு பொருளை நம்ம ரோபோ மாதிரி படைச்சிட்டோம் அப்படின்னா நாம் கையசைச்சு சொன்னால் தான் கையசைக்கும், காலசைக்கும், கண்ணை சிமிட்டும். நாம் விரும்பினாதான் எதையும் செய்யும். அதுவாக தானாக முடிவெடுத்து செயல்படாது. ஆனால் மனிதர் குலத்துக்கும் ஆதியிலே தேவ தூதர்களுக்கும் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இப்படி சுயமாக முடிவெடுக்கக்கூடிய அந்த திறனை கடவுள் கொடுத்தார். இது ஆசீர்வாதம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆனால் மனுஷன் எப்போவுமே இந்த ஆசீர்வாதத்தை தவறாக தான் மிஸ்யூஸ் பண்ணுறான். ஸோ அதை அங்கே லூசிபரும் அதை தவறாக யூஸ் பண்ணுறான். அவனுக்கு கொடுத்த அந்த சுயாதீனத்தை பார்த்தீங்கன்னா அவன் தவறாக எடுத்து தேவனுக்கு மேலாக நான் உயருவேன், அவர் ஆராதிக்கப்படுவது போல நானும் என்ன செய்வேன், ஆராதிக்கப்படுகிற அளவுக்கு என்னை நான் மேலாக உயர்த்துவேன் அப்படின்னு அவன் பெருமை கொள்கிறான். அதனால தான் ஆண்டவர் காப்பாற்றுவதற்காக வைக்கப்பட்ட அந்த கேருப்பை, எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படியாக வைக்கப்பட்ட அந்த விடிவெள்ளி நட்சத்திரத்தை ஆண்டவர் கீழே தள்ளி இருட்டாக, இருளாக, சாத்தானாக இன்னைக்கு அவன் சுற்றி திரிகிறான். எங்கே பெருமை வருதோ, எங்கே அகம்பாவம் வருதோ அங்கே வீழ்ச்சி இருக்கும், அங்கே அது இருண்டு போகும். அது குடும்பத்திலையும் சரி. குடும்பம் வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுக்கறது இருக்கணும், மன்னிக்கிறது இருக்கணும். இவைகளெல்லாம் நல்ல காரியங்கள் இருக்கும்போது அந்த குடும்பம் வெளிச்சமாக இருக்கும். இவைகள் இல்லாத குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா இருண்டு போகும், சூன்யமாக போகும். சாத்தானுடைய பெருமையை பாருங்க. கர்த்தர் அவனை உயர்ந்த ஸ்தானத்திலலாம் வச்சிருந்தார். மகிமையினால் அவன் நிரப்பப்பட்டிருந்தான், பூரண அழகுள்ளவளாக இருந்தான், வல்லமை நிறைந்தவனாக இருந்தான். அத்தனை அளவுக்கு தேவன் அவனை உயர்த்தி வச்சிருந்தாலும் அவன் இருதயத்தில் பார்த்துங்க தேவனுக்கு மேலாக கர்வம் கொண்டு பெருமை கொள்றான். ஆக அவன் கீழே தள்ளப்பட்டான் என்பதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவனை விடிவெள்ளி நட்சத்திரம் அப்படின்னு ஏன் கூறப்பட்டிருக்குன்னா, அவன் ஏற்கனவே தள்ளப்படுவதற்கு முன்பாக வெளிச்சம் கொடுக்கும் வண்ணமாகத்தான் கடவுள் அவனை படைச்சு வச்சிருந்தார். அவன் பெருமை நிமித்தமாக என்ன செய்ய இருளாக மாறினான் என்று சொல்லுகிறது. இது ஒரு உருவகமாக படைக்கப்பட்டதனுடைய அந்த நோக்கம், தேவன் அவர்களை வைத்திருந்த அந்த இருப்பை குறித்து ஒரு உருவகமாக சொல்லப்பட்ட சொல்லுதான் விடிவெள்ளி நட்சத்திரம். ஆக நீங்கள் இப்போ புரிஞ்சிருப்பீங்க ஏன் சாத்தானையும் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று அழைக்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு. கடவுள் அவனை படைக்கும் போது அவனை நட்சத்திரமாக, வெளிச்சம் வீசக்கூடியவனாக, தேவ மகிமையை இப்போ காண்பிக்கிறவனாகத்தான் ஆண்டவர் அவனை படைச்சு வச்சிருந்தார். ஆனால் அவனுக்கு பெருமை வந்தப்ப அந்த விடிவெள்ளி நட்சத்திரம் என்கிற ஸ்தானத்தை விட்டு, வெளிச்சம் கொடுக்கிற அந்த ஸ்தானத்தை விட்டு கீழே தள்ளப்பட்டு இருளாக அவன் மாறிப்போனான். அநேகரை வஞ்சித்து கெடுக்கிறவனாக அவன் மாறிப்போனான். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எப்பொழுதும் நித்தியமாக விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார். யாருடைய உள்ளங்களுக்கெல்லாம் அவர் போகிறாரோ அவருடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறவராக, வெளிச்சம் வீசக்கூடியவராக, தேவ மகிமையை எங்கும் காண்பிக்கிறவராக, அநேகருடைய இருளை போக்குகிறவராக இன்றைக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆக நம்ம ஒன்றை புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு சாத்தான் விடிவெள்ளி நட்சத்திரம் அல்ல. இன்னைக்கு அவன் இருளானவனாக இருக்கிறான், மக்களை ஏமாற்றுகிறவனாக, வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் இன்னொரு வேத வசனம் சாத்தானை குறித்து ஒன்று சொல்லுகிறது. அவன் ஒளியின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளுகிறவனாக இருக்கிறானா. அவங்கிட்ட உண்மையிலே வெளிச்சம் இல்லை, அவன் தள்ளப்பட்டு போனான். ஆனால் இன்னைக்கு மக்களை வஞ்சிக்கும்படி ஒரு ஒளியின் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு மக்களை கெடுக்கிறான். பொய்யான அற்புதத்தின் மூலியமாக, பொய்யான வாக்குறுதிகள் மூலியமாக நம்மை நம்ப பண்ணி, தேவனை நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்திலிருந்து எப்படியாவது வஞ்சகத்தின் மூலியமாக நம்மளை வழிவிலகச் செய்து, இப்படி வஞ்சிக்கிறவனாக பிசாசு இன்னைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஆதலால் அவனை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்றென்றைக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அவரே விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறார். நம்மை நேசித்து, மனுக்குலத்தை நேசித்து, பாவியாகிய மனிதர்களை நேசித்து நம்மை மீட்கும்படி விடிவெள்ளி நட்சத்திரமாக உயர்ந்த மகிமையிலே இருந்த தேவன் நமக்காக தாழ்மை கோலம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார், இந்த மண்ணுலகத்திற்கு வந்தார். நம்மை போல இரத்தமும் சதையுமாக குழந்தையாக இந்த மண்ணிலே பிறந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். அந்த மரணத்தை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது அவன் பாவ மன்னிப்படைகிறான், இருளில் இருந்து வெளிச்சத்துக்குள்ள வருகிறான், நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்கிறான். ஆக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இன்றே உங்கள் இருதயத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் பாவ இருள் உங்களை விட்டு அகலும். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஜீவியத்தை நீங்கள் வாழும்படி உங்களுக்கு அருள் செய்வார். நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு துணை செய்வார். விடிவெள்ளி நட்சத்திரமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாக்குவாராக. God bless you.